வணக்கம், வெல்கம் டு எவ்ரி ஒன் ஸ்டேபிள். நான் சிஏ விவேக்ராஜன். ஜிஎஸ்டியோட ஐஎம்எஸ் டேட்டா மோர் தென் 500 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. அதை எப்படி குவிக்காக வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் சப்ளையர்ஸ் டேட்டா பேஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. சப்ளையர்ஸ் யாரெல்லாம் இன்வாய்ஸ் கொடுக்குறாங்க, சப்ளையர்ஸ் யாரெல்லாம் இன்வாய்ஸ் கொடுக்கல. இந்த சப்ளையர்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா பேரலாக உங்களுக்கு ஐஎம்எஸ்ல அப்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசம்பர் மந்த் போயிட்டு இருக்கு, அவங்க டிசம்பர் மந்த்துக்கு போடுற இன்வாய்ஸஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐஎம்எஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகிடும் இந்த ஃபைலிங்க்கு அப்புறம். ஸோ உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த சப்ளையர்ஸ் போடுற இன்வாய்ஸ் ப்ளஸ் அவங்க கொடுக்குற இன்வாய்ஸ் டேட்டா வச்சு நீங்கள் செக் பண்ணி முடிச்சிடலாம். பாக்கி இருக்கிற சப்ளையர்ஸ் உங்களுக்கு ரெகுலர் சப்ளையர்ஸ் அவங்க GSTR1 நெக்ஸ்ட் மந்த் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஐஎம்எஸ் டேட்டா ஆட்டோ பாப்புலேட் ஆகும். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் அப்போ செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மோர் தென் 500 இருந்தாலும் சரி, லெஸ் தென் 500 இருந்தாலும் சரி, எக்ஸல் ஆப்ஷன் இருக்குது ஜிஎஸ்டி போர்ட்டலில் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஆங்கிள்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா ஐஎம்எஸோட உங்களோட ரெகன்சிலேஷன் சீக்கிரம் முடிஞ்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.